அதிலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் புத்துக்கிட்டு வருது. இப்போ நாட்டில் யார் யார் எதை பேசுறது இல்லை, கண்டவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. இப்போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கதிர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நான் நாள்தோறும் தீக்கதிர் படிக்கிறேன். கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பார்க்கிறேன். தோழர் சண்முகம் அவர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், தோழர் கனகராஜ் அவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பார்க்கிறேன். அவங்க சுட்டி காட்டுறதுல உடன்பானது எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன். கூட்டணி இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டாமலும் இல்ல, அவங்க சுட்டி காட்டுறாங்களான்னு நான் புறக்கணிச்சதும் இல்லை. ஏன்னா எங்கெல்ல பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பேரே ஸ்டாலின்.